வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெஸ்ட் சீரிஸ் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதற்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் நம்ம வந்து கொடுக்குறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் யூனிட் 10 எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸில் ஒரு 10 கொஷின் பார்த்தோம். மொதல் 10 கொஷின். இன்றைக்கி வந்து 9வது யூனிட் 9th யூனிட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏன் நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டும் மாற்றி மாற்றி போடுறோம் அப்படின்னா, ஒரே இதாக ஃபோக்கஸாக இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும், எல்லாத்துலேயுமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ரைட்டாக கம்பேரிட்டிவ்லி அந்த இதை கம்பேர் பண்ணும்போது இந்த நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே ஈஸியான கொஷின் தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் நம்ம பெடி டெஸ்ட் சீரிஸ் வாங்கினவங்க வந்து முடிஞ்சால் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிங்கிள் பேஜ் எடுக்காமல் சுருக்கி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாகும் பிரிண்ட்டுக்கு. ஸோ அதை பார்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா சாஃப்ட் காப்பி வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே லிசன் பண்ணிக்கோங்க. ரைட்டாக ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை அப்படியே பார்த்துக்குங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வரலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். A crystal diode has a forward resistance in the order of அப்படிங்கிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டாக, தட் இஸ் ஏ ஓம். ரைட்டா 1 times அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா மெகா ஓம் அப்படின்னு இருக்குது. மெகா ஓம் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா ஃபார்வர்ட் பேஸில் மட்டும் தான் டயோடு ஒர்க் ஆகும். இது கிறிஸ்டல் டயோடு அப்படின்னா ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டயோடு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயோடு ஒர்க் ஆகாது. அதுக்கு ஸ்பெஷலாக கூடியதாக வந்து பார்த்திங்கன்னா ஜெனா டயோடு. சரி, அதுதான் ரிவர்ஸ் பேஸில் ஒர்க் ஆகும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் டயோட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ரைட்டா, சரி, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த டோப்பிங் லெவல் ஆஃப் ஏ கிறிஸ்டல் டயோடு இஸ் இன்க்ரீஸ்டு, த பிரேக் டவுன் வோல்டேஜ் இஸ். இது செகண்ட் கொஸ்டின். அப்போ டோப்பிங் லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா டயோடில் பிரேக் டவுன் வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காங்க. ஆப்ஷன் பி டிக்ரீஸ்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலே ஹிண்ட் கொடுத்துருக்கேன். டிப்ளீஷன் ரீஜன் இஸ் தின், ஸோ த வோல்டேஜ் இஸ் டிக்ரீஸ். அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னா அந்த பேரியர், பொட்டென்ஷியல் பேரியரை உடைக்கிறதுக்கு தேவையான மினிமம் வோல்டேஜ் தான். அப்போ நம்ம வந்து டோப்பிங் லெவல் அதிகப்படுத்தணும்னு அர்த்தம்னா, டோப்பிங்னா இப்போ என் டைப் பி டைப் ரெண்டு வச்சுக்கோங்களேன். என் டைப்னா அதிகமான எலக்ட்ரான்ஸ் நம்ம டோப் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அந்த லேயர் வில் பி தின், ரொம்ப தின்னாயிடும். அப்போ தின்னாகுதுன்னா இப்போ வந்து ஒரு 0.8 வோல்டேஜில் தான் நமக்கு வந்து பிரேக் ஆகுதுன்னா இதில் 0.7 0.6 0.5 அப்படின்னு குறையலாம். ஸோ நம்ம வந்து டோப்பிங் லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிறத அர்த்தம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த டயோடு யூஸ்டு ஃபார் எ பவர் லிமிட்டர் இஸ் அப்படிங்கிறதுங்க. இல்லை ஆப்ஷன் டி இல்லை, அதை பார்த்துங்க, எழுத முடிட்டேன். அதாவது பவர் லிமிட்டருக்கு வந்து எந்த டயோடு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுங்க. அதாவது இது வந்து ஸ்பெஷல் பர்பஸ் டயோட்ஸ் ரைட்டா. அப்போ ஆப்ஷன் டி பின் டயோடு, PIN ரைட்டா, கேபிட்டலில் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பின் டயோடுக்கு பின் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இன்ட்ரின்சிக் நெகட்டிவ் டயோடு அப்படின்னு அர்த்தம். சரியா, பாசிட்டிவ் இன்ட்ரின்சிக் நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இது பெரும்பாலும் இந்த பின் டயோடு வந்து பார்த்திங்கன்னா RF சுவிட்சு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. RFனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி சுவிட்சஸ், அதில் ஆம்பிளிஃபயர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பின் டயோடு யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா, சரி. இதில் ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா ஜெனா டயோடு வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்டிஃபையராக யூஸ் பண்ணுவோம். சரியா, ரைட். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். The basic reason why a full wave rectifier has a twice the efficiency of a half wave rectifier is that அப்படிங்கிறதுக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் a correct one, that is it utilize the both half cycle of the input. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆல்ரெடி தெரியும் half wave rectifierனா பாதி சைக்கிளை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஃபுல் வே ரெக்டிஃபையர் அப்படின்னா முழுசுமே நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். பட் அதாவது ஃபுல்லையுமே வந்து கட் பண்ணி நமக்கு வந்து அப்படி மேலே கொண்டு வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஹாஃப் வே ரெக்டிஃபையர்னா மேலே இல்லைனா கீழே ஏதாவது ஒன்று மட்டும் தான் நமக்கு கொடுக்கும். ஃபுல் வே ரெக்டிஃபையர் மொத்தமாக கொடுக்குறதுனால அதோட எஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்குது. ஹாஃப் வே ரெக்டிஃபையரோட கம்பேர் பண்ணும்போது ஃபுல் வேவுக்கு அதிகமாக இருக்குது. சரியா, ரைட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின். The maximum efficiency of the full wave rectifier is. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து. The maximum efficiency of the full wave rectifier is அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபுல் வே ரெக்டிஃபையருக்கான எஃபிஷியன்சி ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ரெண்டே ரெக்டிஃபையர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதுமான சில எல்லாத்தையும் வந்து போட்டுடலாம். இப்போ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் வே ரெக்டிஃபையருக்கு 40.6% வந்து பார்த்திங்கன்னா அது ஹாஃப் வே ரெக்டிஃபையர் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஒன்று. அதாவது ஃபுல் வே ரெக்டிஃபையருக்கு வந்து 81.2% அப்படிங்கிறத ஃபுல் வே ரெக்டிஃபையர். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வே ரெக்டிஃபையருக்கும் பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கும் சேம் எஃபிஷியன்சி தான் கிடைக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஃபுல் வேவ்ஸையுமே வந்து கட் பண்ணி கொடுக்குது. ஆனால் ஓவர் தி ஃபுல் வே ரெக்டிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜ்னால் அது வந்து
ரெண்டு டயோடு தான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுவோம். பட் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டயோட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக இதோட கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸ்லேயே நம்ம அந்த விகி மேத் அந்த மாதிரி புக்லேயே கூட இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீசன் கொடுக்கல கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ரைட்டாக சரி, நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்கள். லைட் எமிட்டிங் டயோடு எமிட்ஸ் லைட் அண்டர் தி ஃபார்வர்டு பயாஸ் கண்டிஷன் பட் ரெக்யர்டு வோல்டேஜ் ஃபார் தி குட் எமிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எல்இடி ஒர்க் ஆகும் பட் நல்ல எமிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 2 to 4 வோல்டேஜ் எனாஃப் தான். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அதனால் இதை பார்த்துங்க. ரைட்டா நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா the capacitance of a diode dash with increase in forward bias voltage அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் இன்க்ரீஸ் எக்ஸ்போனென்ஷியலி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டினில் கூட இந்த வேர்டை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ டயோடு டேஷ் வித் இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன் ஃபார்வர்டு பயாஸ் வோல்டேஜுங்கிறப்போ மட்டும்தான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் வரும். சரியா, அதாவது அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் எக்ஸ்போனென்ஷியலி இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா the capacitance of the diode with degrees in the டிகிரிஸ் எக்ஸ்போனென்ஷியலி. ரைட்டா, அப்போ அந்த ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் அந்த கீழே வந்து ஃபார்வர்டு பயாஸ் வோல்டேஜுக்கு பதிலாக ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ்னு இருந்துச்சுக்கோங்களேன். அதில் டிகிரிஸ் எக்ஸ்போனென்ஷியலி அப்படிங்கிறத வரும். சரியா, அதாவது நீங்கள் எல்லாம் யோசிக்கணும். ஃபார்வர்டு பயாஸ் அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும் கர்வு. சரியா, எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும் கெப்பாசிட்டன்ஸு. ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கணும். ரைட்டா, சரி. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி threshold வோல்டேஜ் ஆஃப் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் டயோட்ஸ் அப்படின்னு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் threshold வோல்டேஜ்னாலும் பிரேக் டவுன் வோல்டேஜ்னாலும் சேம் தான். thresholdனாலே தெரியும் மீனிங். இந்த மினிமம் வோல்டேஜ் ரெக்யர்டு டு அக்கர் சம்திங். ரைட்டா, அது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னாலும் சரி. மற்ற இந்த threshold அப்படிங்கிற வார்த்தை வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டில் தான் கேள்விப்பட்டிருக்கும். சரி, பட் அப்போ இதே மாதிரி ஜெர்மானியம் டயோடுக்கு பாருங்கள். சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் டயோடு கேட்டிருக்காங்க. அப்போ threshold வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன். சிலிக்கானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.7 வோல்டேஜ், ஜெர்மானியத்துக்கு வந்து 0.3 வோல்டேஜ். இதை ஞாபகம் வச்சோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா 0.7 அண்ட் 1.1 கொடுத்துருக்கேன். இப்போ இதே மாதிரி சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேண்டு கேப்னு ஒன்று இருக்கும். அந்த பேண்டு கேப்போட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா, இப்போ வந்து சிலிக்கானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 1.1 எலக்ட்ரான் வோல்ட். அது வந்து வெறும் வோல்ட் போட்டிருப்போம், அப்படி வராது. 1.1 எலக்ட்ரான் வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கானுக்கு பேண்டு கேப். இதே மாதிரி ஜெர்மானியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.7 எலக்ட்ரான் வோல்ட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான ஒன்வேர்டு. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்கள். அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்கோம். அசர்ஷன் பாருங்கள். சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் ஆர் நாட் யூஸ்டு இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எல்இடிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது எல்இடியை வந்து உருவாக்குறதுக்கு சிலிக்கானையும் ஜெர்மானியும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கூற்று. அப்புறம் அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா டியூரிங் தி ரீகாம்பினேஷன் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் டிசிபேட் எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ போத் ரெண்டுமே வந்து கரெக்டான ஒன்று தான். ஃப்ரெண்ட்ஸ் அப்போ என்ன தான் மீனிங் என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பாயிண்ட்ஸு. சிலிக்கானி ஜெர்மானியம் வந்து ஹீட் ரிலீஸ்டு ஹீட் தான் ரிலீஸ் பண்ணும். இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹீட்டாக தான் கிடைக்கும். சரியா, ஆனால் நம்ம இதுக்கு பதிலாக எல்இடிஸில் எது யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேலியம் ஆர்சனைட் அப்படின்னு GaAs அப்படிங்கிற மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா, அப்போ எல்இடிக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் பேண்ட் கேப்பாக இருக்கும். சரியா, இப்போ நம்ம இந்த மாதிரி டயோடுக்கு ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டயோடு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட எனர்ஜி வந்து டிசிபேட் ஆகிறது ஹீட்டில் இருக்கும். அது வந்து லைட்டில் இருக்கும். ஸோ அந்த லைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளிச்சமாக தெரியுது. ஸோ அதனால் வந்து கேலியம் ஆர்சனைட் இந்த மாதிரி காம்பவுண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்இடியை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக, சரி. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் பாருங்கள். அது ஒரு ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எடுத்துக்கிங்க. இது ரொம்ப சின்ன ப்ராப்ளம், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் த சர்க்யூட் டயக்ராம் அண்ட் ஃபைண்ட் தி டயோடு கரண்ட் ஐடி ஆஃப் தி டயோடு அப்படின்னு கேட்டுருக்காங்க. ரைட்டா, அப்போ ஒரு க்ளோஸர் சர்க்யூட் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த சர்க்யூட் இதில் பார்த்தாலே தெரியும், அந்த சர்க்யூட் பார்த்தா தெரியும் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ இது அக்கார்டிங் டு தி கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசி, அதாவது இந்த சமேஷன் ஈசி ஈக்குவல் டு சமேஷன் ஐஆர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த இ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஈங்கிறது வோல்டேஜ். அப்போ இந்த டயோடில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ், அப்புறம் ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ், இது ரெண்டையுமே என்ன பண்ணணும் ஆட் பண்ணால் போதுமானது. ரைட்டா, அப்போ ஈசி ஈக்குவல் டு இருக்குல்ல, ஈசி ஈக்குவல் டு விடி ப்ளஸ் ஐடிஆர். ஏன்னா இந்த சீரீஸ் இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து கரண்ட் டயோடுலையும் ரெசிஸ்டன்ஸ்லையும் சேம் அமௌண்ட்டு தான் கரண்ட் போகும். ரைட்டா, அப்போ இது ரெண்டுமே ஐடி இந்த இடத்துல எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ ஈஸ் ஈக்குவல் டு விஆர்
அது ஒரு டயோடுனாலும் சரி ரெசிஸ்டன்ஸ் சேம் தான் ரைட்டா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விடி ரைட்டா. ரெண்டையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் அந்த பக்கம் கொண்டு வந்தனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரைட்டா. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இ வந்து நமக்கு வந்து 8 வோல்டேஜ்னு அதில் அந்த கீழே நம்ம ஹிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஈஸி கொண்டு 8 வோல்டேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் விடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0.7 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஆறுங்கிறது வந்து 2.2 கிலோ ஓம் கொடுத்துருக்காங்க ரைட்டா. அப்போ நமக்கு வேணுங்கிறது ஐடி தான். அப்போ இ அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம், விடியை அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்போ இ வந்து 8 வோல்ட்டு, அதாவது 8 மைனஸ் 0.7. அப்போ நமக்கு வந்து அதாவது ஐடிஆர் ஈக்குவல் டு 7.3 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து ஐடி தான் வேணும். அப்போ ஐடி ஈக்குவல் டு 7.3 டிவைடட் பை 2.2 கிலோ ஓம். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்படின்னா 3.32 மில்லி ஆம்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் வந்துட்டு ரைட். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ப்ராப்ளத்தை நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய விஷயம் ரைட்டா. சரி, இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம் ரைட்டா. சரி, தேங்க்யூ.